அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி பெரும் திருவிழாவிற்கு வருகை தந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் என்கின்ற ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த மாசி பெரும் திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அத்துணை பேரும் முருகப்பெருமானுடைய கந்தவேளினுடைய முழுமையான அனுகிரகத்தை அருளை பெற வேண்டும் என்று நான் எம்பெருமான் முருகனை பிரார்த்திக்கிறேன். மாசி பெரும் திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த மாசி திருவிழாவிலே முருகனுடைய கடைக்கண் பார்வை பக்த கோடிகளாகிய நம் மீது விழுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு முற்றிலுமாக அகன்று போகிறது. நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஐஸ்வர்யம், மங்களம், மகிழ்ச்சி, மன நிறைவு, கல்வி, மேன்மை, உயர்வு என்று சகலத்தையும் வாரி வழங்கக்கூடியவனாக எம்பெருமான் முருகன் இருக்கிறான். முருகனை கலியுக வரதன் என்று நாம் அழைக்கின்றோமே. இந்த கலியுகத்திலே மனிதன் மீளா துயரத்திலே ஆழ்ந்திருக்கிறான். அந்த துயரத்திலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை அவன் இறுக பற்றி கொண்டால் நிச்சயமாக மனிதகுலம் அவனுடைய துன்பங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெறும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. காரணம், அவன் கந்தவேள் கருணையின் வடிவம் என்று அழைக்கப்படுகிறான். அந்த முருகன் திருச்செந்தூரிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறானே. திருச்செந்தூர் எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை. எல்லோருடைய துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய குரு ஸ்தலம் என்று சொல்ல வேண்டும். ஜாதகத்திலே அருமையாக சொல்வார்கள், குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே எல்லா கட்டங்களும் சரியில்லாமல் இருந்து குரு சரியாக இருந்தால் அவன் நிச்சயமாக பிழைத்து கொள்வான். ஆனால் எல்லாம் சரியாக இருந்து குருவினுடைய பார்வை சரியாக இல்லை என்று சொன்னால் 1000 சிக்கல்களை அவன் எதிர்நோக்குவான். ஆக குரு பார்த்தால் கோடி நன்மை என்று காலாகாலமாக சொல்கின்றோம். குருவினுடைய அனுகிரகம் மனிதனுக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்கிறோம். அப்பேற்பட்ட குருவே வந்து முருகப்பெருமானை வழிபட்ட அருமையான ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் ஸ்தலம். அது மட்டுமல்ல, ஆதிசங்கரர் காசநோயால் பீடிக்கப்பட்ட போது கோகர்ணம் ஸ்தலம் வரைக்கும் சென்று அங்கிருந்து இறைவனுடைய அசிரீரி திருச்செந்தூர் சென்று பாலசுப்பிரமணியனை வழிபடுவாயாக என்கின்ற அசிரீரியை கேட்ட பிறகு ஆதிசங்கரர் அங்கிருந்து இங்கே புறப்பட்டு வருகின்ற பொழுது அதிகாலை நேரம். அந்த நேரம் யாராலும் பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை ஆதிசங்கரர் பார்த்தார். உலகத்தையே தாங்கக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய புஜங்களை தூக்கி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அந்த அருமையான காட்சியை தன்னுடைய கண்களால் பார்த்தார். எனவே முருகனுடைய புஜங்களுக்கு அவர் பாடினார் பாடலை. பக்தி பரவசத்தோடு சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார். முருகனுக்குரிய எண் 6. காரணம், அவன் 6 முகன் என்று அழைக்கப்படுகிறான். அறுபடை வீட்டிலே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். அந்த எண்ணை மையமாக வைத்து 33 பாடல்கள் அடங்கிய சுப்பிரமணிய புஜங்கத்தை ஆதிசங்கரர் பாடினார். இன்றைக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்பிக்கையோடு பாடுபவர்களுடைய நோயெல்லாம் முற்றிலுமாக அவர்களை விட்டு நீங்கி போகும். அதிகாலை பொழுது அந்த ஆலயத்தினுள்ளே வந்து ஆதிசங்கரர் நிற்கின்ற பொழுது இந்த பூமியே தாங்கக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய புஜங்களை தூக்கி முருகப்பெருமானை வழிபட்ட காட்சியை கண்ணால் பார்த்ததால் தான் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார். அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம், பகழிக்கூத்தருக்கு அருள்பாலித்த ஸ்தலம், வெள்ளிமலை கவிராயருக்கு அருள்பாலித்த அற்புதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபடுவோர்கள் தன்னுடைய பில்லி சூனிய ஏவல் கட்டுக்களிலிருந்து
நிச்சயம் முற்றிலுமாக விலக முடியும். காரணம், முருகன் அனுக்கிரகி. அவனை வழிபட்டால் மரண பீதி நம்மை விட்டு ஓடியே விடும். மரண பயமற்ற வாழ்வை நிச்சயமாக நாம் பெற முடியும். ரொம்ப அழகாக குமரகுருபரர் அருமையாக பாடுவார். திருமுருகாற்றுப்படையிலே பச்சைமையில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சமகற்று மயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிகிரணம் சிந்தப்புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து இடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரமும் தந்து மகிழ்ந்து உல்லாசமாய் உழத்திருந்து என்று பாடுவாரே. அத்தனை அனுகிரகங்களையும் வாரி வழங்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த மாசிப் பெருந்திருவிழாவிலே வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும், நிச்சயமாக பாக்கியம் செய்திருக்க வேண்டும். காரணம், இந்த மாசிப் பெருந்திருவிழாவினுடைய சிறப்பே வெள்ளை சாத்தி சிவப்பு சாத்துதல் பச்சை சாத்துதல் என்பது அனைவரும் நாடறிந்த ஒரு விஷயம். காலாகாலமாக இதை பார்ப்பவர்கள் கண்கூடாக அதனுடைய பலனை பெற்றிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக பார்த்து அதை உணர்ந்து அனுபவித்தவர்களுக்கு சத்தியமாக தெரிந்திருக்கும். காரணம், இந்த மாசிப் பெருந்திருவிழாவிலே 7ஆம் நாள் என்று வரக்கூடிய அந்த திருவிழாவிலே உருகு சட்ட சேவை நிறைவு பெற்ற பிறகு முருகப்பெருமான் மிக அற்புதமாக வெற்றிவேர் நிறைந்த தேரின் மீது ஆரோகணித்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனி பெருந்திருவிழாவினுடைய 7ஆம் திருநாள் அன்று உருகு சட்ட சேவை நிறைவு பெற்ற பிறகு அன்றே இறைவன் முருகப்பெருமான் மிக அருமையான ஒரு வடிவத்திலே நமக்கு காட்சி தருகிறார். ஆணிப்பொன் தேரின் மீது ஆரோகணித்து வருகிறார். அந்த ஆணிப்பொன் தேரின் மீது சிகப்பு நிற ஆடை உடுத்தி சிவப்பு மலர்கள் சூடி செம்மேனியனாக நமக்கு காட்சி தரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதற்கு என்ன பொருள், அதனுடைய தாத்பரியம் என்ன என்று சொன்னால், முருகப்பெருமானை நாம் சிவரூபமாக பார்க்கிறோம். காரணம், சிவன் வேறு முருகப்பெருமான் வேறு அல்ல. மானோடும் மழுவோடும் காட்சி தந்தான் சிவபெருமான். ஆனால் இந்த கலியுகத்திலே கந்தவேள் ரூபத்தை கந்தன் எடுத்தபோது வேலோடும் மயிலோடும் நமக்கு காட்சி தருகிறார். அவன் வேறு இவன் வேறு அல்ல, சிவனும் முருகனும் ஒன்று என்பதை பல இடங்களிலே அருளாளர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக வலியுறுத்துகிறார்கள். காரணம், அருணகிரிநாத சுவாமிகளை முருகப்பெருமான் ஆட்கொண்டானே திருவண்ணாமலையிலே, ஆட்கொள்ளுகின்ற பொழுதே ஆறுமுக காட்சியை தான் அருணகிரிநாத சுவாமிகள் பார்த்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் பின்னாளிலே பழமுதிர்ச்சோலை வந்து அருணகிரிநாத சுவாமிகள் தரிசனம் செய்கின்ற பொழுது அந்த முருகனே சிவன், சிவனே முருகன் என்பதை தான் உணர்ந்ததாக அந்த இடத்திலே பதிவு செய்கிறார். வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமது ஒழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதம் அணிந்து பணியேனே, ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆனத்தனி மந்திர ரூபநிலை கொண்டு அது ஆடுமையில் என்று அறியேனே, நாதமொடு விந்து ஆன உடல் கொண்டு நால்நிலம் அலைந்து திரியேனே, நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சாகமது தந்து எனையாழ்வாய், சூரர் குலம் என்று வாகையொடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே என்று மிக அருமையாக சிவனும் முருகனும் ஒருவன்தான் என்பதை என்ன அழகாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். ஆக செந்நிற ஆடை உடுத்தி சிவப்பு மலர்களை சூடி செம்மேனியனாக எம்பெருமான் முருகன் காட்சி தருகிறானே, சிவன் ரூபத்திலே முருகன் இருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள் அந்த சிவப்பு சாத்தியை நாம் கொண்டாடக்கூடிய நாள். அதற்கு அடுத்த நாள் காலை மிக அருமையாக வெள்ளிச்சப்பரத்திலே வெள்ளாடை உடுத்தி வெண்ணிற மலர்கள் சூடி இறைவன் பிரம்மரூபமாக காட்சி தருவதாக பார்க்கின்றோம்.
ரூபத்திலே முருகனை நாம் பார்க்கிறோம். முருகனே பிரம்மாவினுடைய வடிவம் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த வெள்ளை சாத்தியை பார்க்கின்ற பொழுது இந்த மனம் பூரணத்துவம் பெறுகிறது. எதை காட்டுகிறது இந்த காட்சி என்று சொன்னால், மானுடனாக பிறந்தவனுடைய மனம் வெண்ணிறமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அற்புதமான காட்சியாக நாம் அதை பார்க்கிறோம். நாம் மனிதன் ஆணவம் நிறைந்தவனாக இருக்கிறோம், அகந்தை நிறைந்தவனாக இருக்கிறோம், செருக்கும் தன்முனைப்பும் நிறைந்தவனாக இருக்கிறோம். ஆனால் இந்த மனதில் உள்ள ஆணவமும் அகந்தையும் எப்பொழுது வெளியே செல்கிறதோ அப்பொழுதுதான் இறைவனுடைய சாநித்தியத்தை நாம் உணர இயலும். ஆக முருகப்பெருமானை வெண்ணிற ஆடையோடும் வெண்ணிற மலர்களோடும் பார்க்கின்ற பொழுது அது பிரம்மாவினுடைய அம்சமாக இருக்கிறான். அவனே பிரம்மா, அவனே முருகன் என்பதை காட்டக்கூடிய வடிவமாக ஒருபுறம் இருந்தாலும் கூட வெண்ணிற இதயத்தோடு, வெள்ளை உள்ளத்தோடு, அப்பழுக்கில்லாத இதயத்தோடு, அகந்தையில்லா உள்ளத்தோடு முருகனை தரிசித்தால் முருகனுடைய அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு உண்டு. முருகன் நம்மை அரவணைப்பால், அன்பால் ஆட்கொள்வான் என்பதை காட்டக்கூடிய நிகழ்வாக அந்த 8ஆம் திருநாள் காலை வெள்ளிச்சப்பரத்திலே வெண்ணிற ஆடை உடுத்தே முருகப்பெருமான் உலா வரக்கூடிய, வீதி உலா வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்று மாலை இறைவன் முருகப்பெருமான் மிக அருமையாக பச்சை கடைசல் சப்பரத்தின் மீது ஆரோகணித்து வருகிறார். அந்த பச்சை கடைசல் சப்பரத்தின் மீது பச்சை நிற ஆடை உடுத்தி மறிக்கொழுந்தால் அலங்காரம் செய்யப்பட்டு, பச்சை நிற மலர்களால் அவன் அலங்காரம் செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கின்ற பொழுது சாட்சாத் முருகப்பெருமான் விஷ்ணுவனுடைய அம்சமாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறார். ஆக ஆணிப்பொன் சப்பரத்தின் மீது சிவப்பு மேனியனாக வருகை தருகின்ற பொழுது, வெள்ளிச்சப்பரத்தின் மீது வெண்ணிற ஆடையோடு வருகை தருகின்ற பொழுது, பச்சை கடைச்சல் சப்பரத்தின் மீது பச்சை நிற ஆடையோடு அவன் வருகை தருகின்ற பொழுது சிவன், பிரம்மா, விஷ்ணு என்கின்ற மும்மூர்த்திகளுடைய அம்சம்தான் இந்த முருகப்பெருமான் என்பதை அந்த காட்சி சொல்லாமல் நமக்கு சொல்கின்றது. இந்த அருமையான வெள்ளை சாத்தி, சிவப்பு சாத்தி, பச்சை சாத்தியை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனங்களெல்லாம் பூரிப்படைகின்றது. இந்த விழாவின் வாயிலாக, இந்த வழிபாட்டு முறையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், சிவன் ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் பற்றற்ற நிலையை மானுடன் பெறுவான் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. வெண்ணிற ஆடையோடு காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் மனதில் உள்ள அழுக்குகளெல்லாம் நீங்கி போகும் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. விஷ்ணு ரூபத்திலே வரக்கூடிய அந்த பச்சை நிற வாகனனை வழிபட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அனுகிரகங்கள் எல்லாம் நமக்கு காத்திருக்கிறது என்று பொருள். காரணம், குறிப்பாக இந்த பச்சை சாத்துதலை பார்க்கின்ற பொழுது என்ன பொருள் தெரியுமா? நம்முடைய வறுமையெல்லாம் நீங்கி போகும் என்று பொருள். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும். பச்சை சாத்தி முருகனை பார்த்தா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகும், நம்முடைய கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி போகும், நம்முடைய வறுமையெல்லாம் நீங்கி போகும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிணிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஏன்னா நம்ம இன்றைக்கு வேகமாக துரத்தி கொண்டிருப்பது இந்த கலியுகத்தில் நோய். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நோயில்லாத ஒரு மனிதனை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அபூர்வம். அந்த நோயில்லாத வாழ்க்கையை முருகப்பெருமான் தருவான் என்கின்ற காரணத்தினால்தான் அந்த பச்சை சாத்துதலை பார்க்காம மாசி பெருந்திருவிழாவுக்கு வருகை தந்த யாருமே வீடு திரும்புவது இல்லை. காரணம், தன்னுடைய பிணியெல்லாம் நீங்கணும், தன்னுடைய வறுமையெல்லாம் நீங்கணும், தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கணும்னு நம்பிக்கையோடு வருகை தருகிறார்கள். இன்னொன்று, பச்சை என்பதனுடைய அடையாளம் சாதாரணமானதல்ல. அது விவசாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். இன்றைக்கி விவசாயம் இந்த நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். விவசாயிகளுடைய நிலைமை என்ன என்பதும் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். விவசாயிகள்லாம் போய் சேத்துல கால் வச்சாத்தான் ஒவ்வொரு மானிடனும் சோத்தில் கை வைக்க முடியுங்கிறத நாம் நிச்சயமாக உணரணும். அந்த விவசாயம் செழிக்கணும்னு சொன்னால் நல்ல மழை இந்த மண்ணில் பொழியணும். ஆனால் இன்றைக்கெல்லாம் மழை இல்லாமல் எத்தனை வாட்டத்திற்கு நாமெல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்கோங்கிறது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மழை இல்லைன்னு சொன்னால்
இந்த உலகமே இல்லை, நீரின்றி வாழாது உலகு என்று நம்முடைய பெரியோர்களுடைய வாக்கு இருக்கிறது. மழை கண்டிப்பாக வேணும். இந்த பச்சை சாத்தி பார்த்தா என்ன நம்பிக்கை தெரியுமா? மழைக்கு தட்டுப்பாடே இல்லாமல் மழை வரும். மழை நல்லா செழிப்பாக பெய்தது என்று சொன்னால் இந்த பூமி குளிரும். இந்த பூமி குளிர்ந்தால் பயிர்களெல்லாம் செழிக்கும். பயிர்கள் செழித்தால் உயிர்களெல்லாம் வாழும். ஆக மழை ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இந்த பச்சை சாத்துதல் பார்த்தோன்னு சொன்னால் பச்சை நிற மேனியோடு வருகை தரக்கூடிய பச்சை ஆடை உடுத்தி பச்சை நிற மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த பச்சை கடைசல் சப்பரத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானை பார்த்தால் மழை பொழியும், விவசாயம் செழிக்கும், பிணி தீரும், வறுமை நீங்கும் என்பது காலாகாலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்பவனாக முருகப்பெருமான் இருக்கிறான். காலாகாலமாக இந்த வெள்ளை சாத்துதல், சிவப்பு சாத்துதல், பச்சை சாத்துதலினுடைய தாத்பரியங்களை தெரிந்து கொண்டுதான் முருகப்பெருமானை வழிபடுகிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சில குறைபாடுகளை நாம் எதிர்நோக்கி இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மனதளவிலே நாம் முழுமையான நிறைவை பெற்றிருக்கிறோமா? மனசில் கருணையோடு இறைவனை வழிபாடு செய்கிறோமா? அன்போடு வழிபாடு செய்கிறோமா? சாந்தத்தோடு வழிபாடு செய்கிறோமா? நான் வாழ்கிறது மாதிரி எல்லா உயிர்களும் வாழணுங்கிற எண்ணத்தோடு நாம் வழிபாடு செய்கிறோமா? அந்த எண்ணத்திற்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். நல்ல எண்ணத்தோடு நாம் இறைவனை கைகூப்பி தொழுவோமே ஆனால் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும். ஆக எந்த எண்ணம் ஈடேற வேண்டும், எந்த ஆசை நிறைவேற வேண்டும், எந்த நியாயமான ஆசைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று இங்கே பக்த கோடிகள் வருகை தந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் உங்கள் மனதை மென்மையான மலராக மாற்றுங்கள், மனம் வீசக்கூடிய மலராக மாற்றுங்கள். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்கின்ற எண்ணத்தை விடுத்து இந்த உலகமே வாழ வேண்டும் என்று முருகனை கைகூப்பி நாம் வணங்கினோம் என்று சொன்னால் பிறர் நலம் பேணக்கூடிய நம்மை முருகன் தன்னுடைய மனதிலே சுமப்பான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த மாசி திருவிழாவிற்கு வருகை தந்து இந்த தேரின் மீது ஆரோகணித்து வந்து திருவீதி உலா வரக்கூடிய சண்முகரை பார்க்கின்ற பொழுது மனமெல்லாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? ஆகா, இறைவன் எனக்கு 2 கண்களை கொடுத்து விட்டானே, எத்தனையோ கோடி கண்கள் வேண்டும் இந்த காட்சியை பார்க்க என்று நமக்கு தோன்றுகிறது. அதனால தான் ரொம்ப அழகாக அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகின்ற பொழுது மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேரால் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று பாடுகின்றாரே. எத்தனையோ கோடி கண்கள் வேண்டும் இந்த முருகப்பெருமானுடைய அழகை பார்ப்பதற்கு. கோடி கண்கள் வேண்டும். மரண பயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பவன் நம்முடைய முருகன். அதனால தான் ரொம்ப அழகாக திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் அழகாக பாடுகிறார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன் என்று அருமையாக பாடுகிறார் சிதம்பரம் சுவாமிகள். முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர், வியாதி அடைந்த நையார் ஒரு காலமும் துன்பமேதார், பரகதி உற்றிடுவார், பொருகாலன் நாடு புகார், சமராபுரி புண்ணியனே என்று அற்புதமாக பாடுகிறார் வள்ளல் பெருமான். முருகப்பெருமானை நீங்கள் தியானித்தால் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பாடினார். நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விழைகின்ற நிலன் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதியுண்டு, மதியுண்டு, கதிகொண்ட நெறியுண்டு, நிலையும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறு முழமுண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுற கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே, காருண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முகத் துய்யமணி, உன்முகச் சைவமணி, ஷண்முக தெய்வமணியே என்று அருமையாக பாடுகிறார். காரணம், 9 வயதிலே முருகப்பெருமானுடைய காட்சியை பார்த்தவர் ராமலிங்க சுவாமிகள். 9 வயதிலே பாடினார். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும், திகழ்கடப்ப தார்கொண்ட 12 தோள்களும், தாமரை தாள்களும், ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும், அருள் கார்கொண்ட வன்மை தணிகாச்சலமும் என் கண்ணுற்றதே என்று பாடினாரே. அப்பேற்பட்ட முருகனை இந்த மாசி திருவிழாவிலே இந்த திருச்செந்தூருக்கு வருகை தந்து அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக நாமெல்லாம் காத்திருக்கிறோம்
தரிசிக்கிறோம் என்று சொன்னால் எத்துணை பாக்கியம் பெற்றவர்கள் நாங்கள், எத்துணை பாக்கியம் பெற்றவர்கள் இந்த மக்கள் என்பது உலகறிந்த ஒரு உண்மை. சாதாரணமான விழாவே இது அல்ல. தேரின் மீது இறைவன் ஆரோகணித்து வருகிறானே, ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய சண்முகரை உற்சவராக தேரின் மீது ஆரோகணித்து அழைத்து வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு வைபவம் ஏன் நடக்கிறது? ஏன் இந்த தேர் திருவிழாவை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் என்று சொன்னால், ஒற்றுமையினுடைய மறு வடிவம்தான் இந்த தேர் திருவிழா.